கடும் குளிரிலும் பனியிலையும் இரவு பகல் பாராமல் காத்து கொண்டு இருக்கிறாங்களே நம்ம இராணுவ வீரர்கள், நம் உடன் பிறப்புகள். அவர்கள் நமக்காக அங்கே காவல் காக்கவில்லை என்றால் நம் நிலைமை என்ன ஆகும்? நம் நாடு பாதுகாக்க முடியுமா? அப்போ அவங்க அங்கே நம்மளுக்காக காவல் காக்கும்போது நம்ம நாட்டை நாமளும் பாதுகாப்பதற்காக, நம் நாட்டில் நல்ல விஷயங்களை விதைப்பதற்காக நாமளும் உதவியாக இருக்க வேண்டும். உதவியாக இருந்தால் தான் நம் நாடு வல்லரசாகும். பொய், பித்தலாட்டம், ஏமாற்றும் தனம், துரோகத்தனம் இதெல்லாம் இல்லாமல் நாமளும் அந்த சகோதரர்களுடன் சேர்ந்து நாமளும் இங்கே நாட்டில் நலமாக இருப்பதற்கு என்ன வழியே என்று செய்ய வேண்டும். அவர்கள் அங்கள் நாட்டை காவல் காக்கிறார்கள். நம் நாட்டுக்குள்ளே இருந்து நாம் நல்லதுகளை விதைத்து நாம் நலமாக இருக்க வேண்டும், பிறரையும் நலமாக வாழ வைக்க வேண்டும். அதற்குள்ள வேலைத்தான் செய்ய வேண்டும். துரோகம் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது, தீய எண்ணம் இருக்கக்கூடாது, கெட்ட எண்ணம் இருக்கக்கூடாது. கூட்டமாக சேர்ந்து நாசப்படுத்த